வணக்கம். 21/4/2026 ஏப்ரல் மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 8ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையில் பஞ்சமி திதி, சதுர்த்தி திதி காலையில் 8:47 வரைக்கும் இருக்கும். பின்பு ரோகிணி நட்சத்திரம் வேற இன்னைக்கு வந்துடும். காலையில் 6:15க்கு அப்புறம் மிருகசீஷ நட்சத்திரம் இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல விசேஷமான நாள். ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தி. அவர்னாலதான் நிறைய ஸ்தாபனங்கள் அத்வைத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள்ல இன்னைக்கு நிறைய மடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை சங்கரர் தான் ஏற்படுத்தினார். அதுலேயும் முக்கியமா அந்த கனகதாரா சோஸ்திரம்னு எல்லாருக்கும் தெரியும். பணம், தங்க நெல்லிக்காய் வரவழைச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தங்கத்தை வரவழைத்த 2 பேர் இருக்காங்க. ஒன்று இவர், இன்னொருத்தர் வரதன் தேசிகன். ஸ்ரீமகன் நிகமாந்த தேசிகன் வரதராஜ சந்நிதியில் வரவழைச்சார், இவர் காலடியில் வரவழைச்சார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா பிரத்யக்ஷ தெய்வங்கள் இவங்கெல்லாம். அதனால இவங்களெல்லாம் நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நாள் 7:30 இன்னைக்கு காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 நல்ல நேரம், ராகு காலம் 3:04 ராகு காலம், 9:10 யமகண்டம், குளிகை நேரம் 12:01. இன்னைக்கு வடக்கு பக்கம் போது கொஞ்சம் பாலை சாப்பிட்டு போங்க. மேஷ லக்னத்திலே சூரியன் 3 நாழி 17 வினாடி இருப்பார். 6 மணி 1 நிமிஷத்துக்கு சூரியன் உதய நேரம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களுக்கும் தீனி போடக்கூடிய நாள். வழக்குகள் சாதகமாக இருக்கும். வெற்றிகளை இலக்காக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத பல நன்மைகள் உண்டாகக்கூடிய நாள். சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கும் இன்னைக்கு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் வியாபாரத்தில் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள்னால லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உள்ளூர்லேயே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை. கிரெடிட் டெபிட்னு சொல்லுவோம், அதெல்லாம் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கு. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளமுடன்.